ஆகா கல்யாணம் சீரியல்ல கடந்த ஒரு வாரமாவே அழகி பாப்பாவ வச்சு தான் கான்செப்ட்ட கொண்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அழகி பாப்பாவோட அப்பா யாரு அப்படின்னு தெரியாம வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு சின்னதா கூட குழு கிடைக்கவே இல்ல. நமக்கும் எதுவுமே தெரியாது. இப்ப அழகி பாப்பா யார்கிட்ட போனாலும் வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேள இவங்க தான் அந்த பாப்பாவோட அப்பாவா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேக கண்ணோட்டத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இப்ப அழகி பாப்பா எல்லாரையும் கூப்பிட்டு ஹால்ல ஒண்ணா படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு இல்லையா? எல்லாருமே ஹால்ல பெட்ட போட்டு படுக்குறாங்க. அப்ப அழகி பாப்பா யார்கிட்ட போகுதோ, உடனே வந்து பாத்தீங்கன்னா, அவங்கள சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, ராஜலட்சுமி வீட்டுக்காரர்கிட்ட கதை கேட்டு போகுது. உடனே ராஜலட்சுமி இருந்துகிட்டு அவர சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, இங்க நம்ம காயத்ரியோட வீட்டுக்காரர்கிட்ட படுத்து தூங்குது. உடனே காயத்ரி வந்து அவர எழுப்பிட்டு, "பாருங்க உங்ககிட்ட தான் படுத்திருக்கு. அப்ப இது உங்களோட குழந்தையா?" அப்படின்னு கேட்க, "ஐயய்யோ! வேணாம்பா பிரச்சனை." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவ தூக்கிட்டு போயிட்டு அவங்க அண்ணங்கிட்ட படுக்க வச்சர்றாங்க. ராஜலட்சுமி எந்திரிச்சு பாத்துட்டு அவர புடிச்சு, "அப்ப உங்க குழந்தையா? உங்க பக்கத்துல வந்து படுத்திருக்கு." அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட தூக்கி போய் படுக்க வைக்க, அதுக்கப்புறம் கோடீஸ்வரி போயிட்டு சித்ரா தேவிய எழுப்பிட்டு, "பாரு பாப்பா வந்து கௌதம் பக்கத்துல தான் படுத்து தூங்குது. ஒருவேள கௌதமா தான் இருப்பான்." அப்படின்னு சொல்லிவிட, உடனே சித்ரா தேவி வந்து கௌதம சந்தேகத்தோட கேட்க, "இல்லவே இல்ல. இப்ப என்ன இந்த பாப்பா என் பக்கத்துல படுத்திருக்கவும் தானே இப்படி கேட்கிறீங்க?" அப்படின்னு நேரா கொண்டு போய் சூர்யா கிட்ட படுக்க போட்டாப்ல. ஆனா மகா அத பார்த்துட்டு எதுவுமே சொல்லவே இல்ல. சூர்யாவ சந்தேகப்படவுமே இல்ல. ஆக மொத்தத்துல அழகி பாப்பாவ வச்சு ஒரு கான்செப்ட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அழகி பாப்பா வந்து வீட்ல இருக்கிறவங்களோட இன்னொரு முகத்தெல்லாம் வெளிய கொண்டு வரப்போகுது அப்படின்னு கோடீஸ்வரி, மகா கிட்டயும், ஐஸ்வர்யா கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட இந்த வாரம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வாரம்னாச்சும் ஒரு சின்ன க்ளூனாச்சும் குடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.